ஸோ இப்போ நம்ம புத்திசம் வந்து படிக்கும்போது நம்ம மற்ற இடத்துலையும் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எஸ்ஏல யூஸ் பண்ணலாம், எத்திக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம், பேப்பர் 1ல் எங்கெல்லாம் நமக்கு தேவையோ அங்கே எல்லாமே வந்து இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான ஆஸ்பெக்டும் இருக்குது. தென் இந்த இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புத்திசம், ஜெயினிசம். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ண மாதிரி சம் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருப்பாங்க அப்படின்னா, புத்திசம் ஜெயினிசம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. தென் சில ஆஸ்பெக்டில் பிளேசஸ் அசோசியேட்டட் பண்ணி கேட்டிருப்பாங்க. தென் சில கொஷின்ஸில் லிட்ரேச்சர், ஜெயின் லிட்ரேச்சர், புத்திஸ்ட் லிட்ரேச்சர் அந்த மாதிரியும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதிலேருந்து எப்படி படிக்கலாம், ஓகேங்களா அப்படின்றத நம்ம வந்து இதில் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும், பட் கொஞ்சம் அப்ரோச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஒரு சில தீம்ஸ் வந்து டைரெக்டாக வந்து ரிப்பீட்டும் ஆகும். சரிங்களா? அதை வந்து இதில் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா, consider the following statements. The concept of stupa is Buddhist in origin. Stupa was generally a repository of relics. Stupa was a votive and commemorative structure in Buddhist tradition. இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சம் காசியஸ் ஸ்டேட்மெண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்டூப்பா இஸ் புத்திஸ்ட் இன் ஆரிஜின். ஸ்டூப்பான்ற கான்செப்டே புத்திஸ்ட் வந்தது அப்புறம் தான் இருக்கா, அதுக்கு முன்னாடி இல்லையா அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இருந்தது. ஒன்லி ஆஃப்டர் புத்தா த ஸ்ட்ரக்சர் ஸ்டூப்பா ஹஸ் பிகம் ஃபேமஸ். இட் காட் த ஒரு ஃபேமஸ் ஆச்சு. சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூப்பான்ற ஸ்ட்ரக்சர்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் இஸ் த ராங் ஆன்சர். ராங் இஸ் ஃபஸ்ட் அப்சல்யூட்லி ராங். தென் மற்ற ரெண்டும் வந்து நமக்கே தெரியும், நம்ம படிச்சிருப்போம், வெரி ஈஸி. ஸ்டூப்பா வாஸ் ஜென்ரலி ரெபாசிட்டரி ஆஃப் ரிலிக்ஸ். எஸ், தட்ஸ் அப்சல்யூட்லி ரைட். புத்தா வாஸ் votive, commemorative structure in Buddhist tradition. That also right. ஈவன் நம்ம அசோகா பீரியட்லாம் வந்து நிறையா பார்த்துருப்போம். Yes, commemorative lot of stupas வந்து எரெக்ட் பண்ணியிருப்பார் டு கம்மெமரேட்டிவ் த புத்திஸ்ட் ட்ரெடிஷன். சரிங்களா? ஸோ த ஆப்ஷன் இஸ் பி, ஒன்லி 2. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த கொஷின் நம்ம நேற்று கூட பார்த்தோம், பட் இன்றைக்கி அசோசியேட்டட் வித் புத்தா அப்படின்றதுனால இது கூட கொண்டு போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, which one of the following is the correct description of the term paramitas? Paramitas அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ குவாலிட்டிஸ். There are some qualities which is associated with Buddhism, or the people who are having these qualities they can attain to lead to the Bodhisattva path அப்படின்றது தான் இதோட கோர் கான்செப்டே. There are 10 parameters இருக்குது. லைக் நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், மாரல் வேல்யூஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும், அந்தமாதிரி நிறையா சில குவாலிட்டிஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அந்த குவாலிட்டிஸை தான் வந்து பராமிதாஸ் அப்படிம்பாங்க இந்த புத்திஸ்ட் ட்ரெடிஷனில். ஸோ அதுதான் இது ஆன்சர். த பெர்ஃபெக்ஷன் ஹூஸ் அட்டைன்மெண்ட் லெட் டு த போதிசத்வா பாத். இந்த குவாலிட்டிஸ்லாம் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ தே வில் அட்டைன் த போதிசத்வா பாத். அதுதான் அந்த ரிலேட்டட் டு தட் டைம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் புக்ஸ்லேயும் இருக்கும், இல்லைன்னா நிதின் சிங்கானியா அப்படின்ற புக் வந்து இருக்குது, அதுலேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? அதுவும் நல்லா தான் இருக்கும் புத்திஸ்ட்க்கு. இல்லை அப்படின்னா நம்ம ஏஎல் பாஷ்யம் அப்படின்ற வந்துட்டு ஒரு புக் இருக்கும். அதில் வந்து பர்டிகுலர் தீம் ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு அதில் புத்திஸ்ட் ஏரியாஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா அதில் இன்னமும் நல்லாயிருக்கும். அதில் மேக்ஸிமம் ஏரியாஸ் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஐ வுட் சே ஃபைன் ஆர்ட்ஸ் நம்ம 11th NCERT, இல்லைனா நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கு, அப்படி இல்லைன்னா அந்த ஏஎல் பாஷ்யம் ஒன்லி ஃபார் திஸ் புத்திஸ்ட். பிகாஸ் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுனால அந்த பர்டிகுலர் சாப்டர் ஒன்று இருக்கும், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்த கொஷின் இப்போ இது பாருங்களேன், இது வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஷின். நம்ம இப்போ புத்தாஸ் வந்து பார்க்கும்போது வி நோ தட் தெர் இஸ் அ புத்திஸ்ட் ட்ரெடிஷன். அதுக்கப்புறம் பிரேக் ஆகிருக்கும். ஒன்று ஹினாயனா ட்ரெடிஷன், இன்னொன்று மகாயனா ட்ரெடிஷன்னு. ஹினாயனா லெஸ்ஸர் வெஹிக்கிள்பாங்க, மகாயனா வந்து கிரேட்டர் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹினாயனா வந்து பார்த்திங்க அப்படின்னா த கோர் ஒரிஜினல் டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தாவை ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஹினாயனா. ஓகேங்களா? தே ஓன்ட் ஃபாலோ ஐடல் வர்ஷிப், அந்த மாதிரி சிலை வழிபாடு அந்த மாதிரிலாம் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படியே இருக்கிறத என்ன சொன்னாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுறது ஹினாயனா. வேறஸ் மகாயனா புத்திசம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து பிரிஞ்சது தான். அது இன்னும் பர்டிகுலர் ஒரு சில ஆஸ்பெக்ட்லாம் ஆட் பண்ணி தென் ஐடல் வர்ஷிப் பெரிய மேஜர் டிஃப்ரெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த வர்ஷிப்பிங் இது தான். சரிங்களா? மகாயனாவுக்கும் ஹினாயனாவுக்கும். ஓகே, அதை பற்றி பார்க்கலாம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு, டெய்ஃபிகேஷன் ஆஃப் த புத்தா. செகண்ட், ட்ரேடிங் த பாத் ஆஃப் போதிசத்வாஸ். தேர்ட், image worship and rituals. Which of the above are the features of the Mahayana Buddhism? நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்.
Yes, deification of Buddha is right answer. Trading the path of Bodhisattvas. அதாவது அந்த போதிசத்துவான்ற கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தந்திருக்கும். ஹினாயனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே won't stay, தே ஃபோக்கஸ் மோர் ஆன் த லிபரேஷன். ஓகேங்களா, தே அட்டைன் த சால்வேஷன், மோக்ஷா அட்டைன் பண்ணுவோம், அந்த மாதிரி வந்துட்டு ஆஸ்பெக்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. வேற போதிசத்துவாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஸ்டே அண்ட் தே வில் ஹெல்ப் அதர்ஸ் டு என்ன சொல்கிறது அட்டைன் த நிர்வாணா. ஓகேங்களா, அவங்கள தான் வந்து போதிசத்துவம்னு சொல்லுவாங்க. ஃபியூச்சர் கொஸ்டின்ஸ்லேயும் நம்ம வந்து பார்ப்போம். அதுவும் வந்து இந்த பர்டிகுலர் பாத் வந்து யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா மகாயானா புத்திசம் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஹினாயனா பண்ண மாட்டாங்க. லாஸ்ட்டு இமேஜ் வர்ஷிப் அண்ட் ரிச்சுவல்ஸ், அதுவும் வந்துட்டு அப்சல்யூட்லி ரைட், நம்ம வந்து தெரியும். சரிங்களா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஆல் தி எபோவ் 1 2 3 ஆல் ஆர் கரெக்ட். இப்போ எகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெய்ஃபிகேஷன் ஆஃப் புத்தா அதே தான், அதே கான்செப்ட் தான். அதை வச்சு சேம் வார்த்தை மாறாமல் கேட்டிருக்காங்க. பார்ப்போம். வித் ரெஃபரன்ஸ் டு த ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், Sthaviravadins belongs to Mahayana Buddhism. Lokottravadin sect was an offshoot of Mahasangika sect of Buddhism. The deification of Buddha by Mahasangika fostered Mahayana Buddhism. இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே டைரக்ட் ரெப்ளிகா ஆஃப் 2019 கொஸ்டினா அப்படியே டைரக்டாக கேட்டாங்களா, காப்பி பேஸ்ட். சரி, அதை விடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் படிங்க. Sthaviravadins belong to Mahayana Buddhism. சம்டைம்ஸ் இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒன்று ஹினாயனா புத்திசம், இன்னொன்று மகாயானா புத்திசம்ஸ். ஸோ இந்த மாதிரி உல்ட்டா பண்ணி கேட்டுருவாங்க. இவங்கலேருந்து பிரிஞ்சவங்களை வந்து ஹினாயனான்னு சொல்லிவிடுவாங்க, எங்கே ஹினாயனா வரணுமோ அங்கே மகாயானா கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்தவிரவாடின்ஸ் அண்டு லோகத்திரவாடின் இது ரெண்டும் வந்து எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்தப்போ இது ரெண்டு செக்டாக பிரிஞ்சிருப்போம் ஃபர்தராக. ஓகேங்களா, எங்கள் மகாயானா புத்திஸ்திலேருந்து ரெண்டு பிரிஞ்சது தான் வந்துட்டு இனாயனாலேருந்து ரெண்டு வந்து பிரியும். ஒன்று வந்து ஸ்தவிரவாடின், இன்னொன்று லோகோத்தரவாடின். இட்ஸ் நாட் ஃப்ரம் மகாயானா, இட்ஸ் ஃப்ரம் ஹினாயனாலேருந்து பிரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கரெக்ட். Lokottravadin sect was offshoot of the Mahasangika sect of Buddhism. That's absolutely right. 2 and 3 is the right answer. So 1 தப்பு, option B is the right answer. சரிங்களா, let's go to the next question. இது 2018 கேட்ட கொஸ்டின். இட்ஸ் a very simple question. With reference to Indian history, who among the following is a future Buddha yet to come to serve the world? ஓகேங்களா, இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். ஈவன் இஃப் ஐம் நாட் ராங், இந்த புக்லேயும் வந்து டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிதின் சங்கானியா புக்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏஎல் பாஷ்யம் அந்த புக்கில், அது மெயினாக அந்த புக் வந்து படிக்கணும். அந்த புக்லேயே வந்து இது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இஸ் ஆப்ஷன் சி, மைத்ரேயா. மைத்ரேயா இஸ் த ரைட் ஆன்சர். இவங்களாம் வந்து டிசைப்பிள், கைண்ட் ஆஃப் டிசைப்பிள் மாதிரி. அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கன்சிடர் ஆஸ் த ஃபியூச்சர் புத்தா அப்படின்னு சொல்லப்பட்டவர் வந்து இந்த இடத்துல மைத்ரேயா. பட் மற்ற 3 பேரும் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். 2017 கொஸ்டின்ஸில் வந்து பத்மபாணி வந்து படித்தோம். சரிங்களா, பத்மபாணின்றதை வந்துட்டு எந்த பெயிண்டிங் வந்து அசோசியேட் ஆகிருக்குன்னு அஜந்தா பெயிண்டிங்கிறது படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கொஞ்சம் R&D பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவர் ஃபியூச்சர் புத்தா இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். அவலோகிதேஸ்வரா, லோகேஸ்வரா இவங்க யாருமே கிடையாது. ஃபியூச்சர் புத்தா யாருன்னா மைத்ரேயா. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பட் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இவங்களை போய் ஃபர்தராக படித்து வச்சுக்கணும். மைத்ரேயனா யார், அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க, அவலோகிதேஸ்வரர்னா யார், அவருக்கும் புத்தாவுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்ற மாதிரி நம்ம படித்து வச்சுக்கணும். ஒரு ப்ரொஃபைலிங் மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் இன் ஃபியூச்சரில் கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுறதுக்கு. அடுத்து எகெயின் with reference to religious history of India, consider the following statement. Sautrantika and Sammitya were the sects of Jainism. Sarvastivadin held that constituents of phenomena were not wholly momentary but existed forever in the latent form. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சௌத்ராந்திகா, சம்மித்யா இந்த மாதிரி நிறைய செக்ஸ் இருக்குது, இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் இது வந்து நம்ம நிறையா போய்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தையும் படிக்கிறது இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். பட் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயினாக முக்கியமான ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா போய் பார்த்துங்க. ரொம்ப டீப்பராக போக வேணாம். அது போக பிஒய்க்கில் ஏதாவது கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதை மட்டும் போய் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுக்கும் என்ன சம்மந்தம், இட்ஸ் லைக் இது ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா சௌத்ராந்திகா அண்ட் சம்மத்தியா வேறு த செக்ஸ் ஆஃப் நாட் ஜெயினிசம், இட்ஸ் பிலாங்ஸ் டு புத்திசம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ராங். whereas Sarvastivadin held that constituents of phenomena were not wholly momentary but existed forever in latent form. That's absolutely right.
ஸோ இவங்க ஒரு ஃபிலாசபி வந்து சொல்லியிருப்பாங்க சர்வாஸ்திவாடின். அதை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு சௌத்ராந்திகா வந்து சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து சொல்லணும்னா ஒருத்தங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இம்பெர்மனன்ஸ். ஸோ பேசிக்காகவே வந்துட்டு எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்டட் டு சேஞ்ச் அப்படின்றது தான் புத்திசத்தோட கோர் ஃபிலாசபியே. எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே சப்ஜெக்டட் டு சேஞ்ச் அப்படின்றது. வேறாஸ் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது, அங்கங்கே தான் இருக்குது, பட் அது மட்டும் அந்த மொமெண்ட் மட்டும் மாறிட்டே வரும். பாஸ்ட்டில் இருக்கிறது பாஸ்ட்டில் தான் இருக்கும், ப்ரெசென்ட்டில் இருக்கிறது ப்ரெசென்ட்டில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு செக்ட் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? அதை வந்து புத்திஸ்டுக்கு கான்ட்ராடிக்டாக இருக்கிற மாதிரி அனதர் செக்ட் வந்து சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்போ நீங்கள் எப்படி படிக்கணும், ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா சௌத்ராந்திக்கானா என்ன, சம்மித்தியானா என்ன, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், யார் என்ன விஷயம் சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஸோ பேசிக்காக இட்ஸ் பிலாங்ஸ் டு புத்திசம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் இது போவோம். ஓகே, சரி, நான் ஆல்ரெடி வந்து சொன்னேன் போதிசத்துவா வந்து பார்த்தோம். போதிசத்துவானா யார், அவங்க ரோல் என்ன அப்படின்றத வந்து பார்த்தோம். தென் எந்த இடத்துல ஹினாயனா வருமோ அங்கே மகாயனா கொடுத்துருவாங்க, எங்கே மகாயனா வரணுமோ அங்கே ஹினாயனா கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி விளையாடுறத யூபிஎஸ்சியில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஷின் தான் இது. வித் ரெஃபரன்ஸ் டு த ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The concept of Bodhisattva is central to the Hinayana sect of Buddhism. We should be very careful. Second, Bodhisattva is a compassionate one on his way to enlightenment. Yes, that's absolutely right. Bodhisattva delays achieving his own salvation to help all sentient being on their path to it. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போதிசத்துவா பற்றி பேசும்போது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் த definition of the bodhisattvas. They delays the achieving his own salvation. They won't achieve the salvation. They deliberately delays their salvation for what? To help all sentient being. Other peopleக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்களோட சால்வேஷனை கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. அதுதான் the role of the bodhisattvas, like helping the other people in simple termsல. அதுதான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா the concept of bodhisattva is central to the Hinayana sect. That's absolutely wrong. It's not with respect to Hinayana. ரெஸ்பெக்ட் டு அது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டு த மகாயனா செக்ட் ஆஃப் புத்திசம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் இஸ் த ராங் ஆன்சர். தென் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த 2016 கேட்டதோட ஒரு ஸ்பின் ஆஃப் கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்கன்னா 2018 and 19 and 20 கேட்ட அந்த டெய்ஃபிகேஷன் ஆஃப் புத்தாஸ் எந்த செக்ட் வரும் அப்படின்றது. சரிங்களா? ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த PYQs. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஒரே கொஷினை அடுத்தடுத்து 2 வருஷம் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரியான இது கொஷின்ஸு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. சரிங்களா? அது எப்படின்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற எல்லா ஆங்கிள்லையுமே படிக்கணும். அது அசோசியேட்டான டேர்ம்ஸ் என்ன, செக்ட்ஸ் என்ன, அப்போ அந்த டைமில் வந்துட்டு அவங்களோட லிட்ரேச்சர் என்ன, ஓகேங்களா, என்ன ரெண்டுக்கும் சம்மந்தம், என்ன டிஃப்ரென்ஸு, என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதில் வந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அவங்க கேட்டது என்ன அப்படின்னா அதுதான் இந்த கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கிங்டம்ஸ் வேர் அசோசியேட்டட் வித் த லைஃப் ஆஃப் த புத்தா? ஓகேங்களா? அப்போ கைண்ட் ஆஃப் கான்டெம்பரரி மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அவந்தி, கந்தாரா, கோசலா, மகதா. த ரைட் ஆன்சர் இஸ் கோசலா அண்டு மகதா. அவந்தி வந்துட்டு வராது. கந்தாராலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கந்தாரா அது வந்துட்டு அசோகாலாம் வரும்போது வந்து அந்த புத்தாவோட வேல்யூஸ் வந்து ப்ரீச் பண்ண இடம், ப்ரொபகேட் பண்ண இடம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொமோட் பண்ண இடம் தான் வந்து பார்த்தா கந்தாரா. ஸோ கந்தாரா ஆப்வியஸாக வராது. if you remove 2, 3 வந்து 4 வரும். ஈவன் there are some chronicles and there are some evidence which tells that கோசலாவோட கிங்கு வந்து புத்தாவை வந்து 2 பேரும் மீட் பண்ண மாதிரியான எவிடன்ஸ் வந்து இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் கோசலா அண்டு மகதா. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி படிக்கணும்னா ஜெயினிசமோட கம்பேர் பண்ணி படிக்கலாம். ஓகேங்களா? இப்போ தீர்த்தங்கரார் இருக்கார் அப்படின்னா அவர் டைரெக்டாக எந்த கிங்கோட வந்துட்டு அசோசியேட்டாக இருக்கார், யார் யார் கூட எந்த பீரியடில் வந்து கான்டெம்பரரி, அந்த மாதிரி வந்து நம்ம படித்து வச்சுக்கிறது இட்ஸ் அட்வைசபிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்து வெரி சிம்பிள் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டிஸ்கிரைப்ஸ் பெஸ்ட் த கான்செப்ட் ஆஃப் நிர்வாணா இன் புத்திசம்? தெர் இஸ் சம்திங் கால்டு நிர்வாணா விச் இஸ் பாலிடேம் விச் இஸ் அசோசியேட்டட் வித் புத்திசம். யூஸ்வலாக வந்து புத்திசம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஆசைகளை வந்து துறக்கணும் அப்படிம்பாங்க. ரெனன்சியேஷன் ஆஃப் த டிசைர். ஓகேங்களா? அதுதான் அந்த பேசிக் ஸ்பிரிச்சுவல் கான்செப்டே. அதுதான் ஆசைகள் இல்லாமல் அந்த ஆசைகளை வந்து துறக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா புத்தாவோட பேசிக் கான்செப்டே. தட்ஸ் த கோர் டெஃபினேஷன் ஆர் தட்
demonstrate that value of concept of nirvana. So option A, the extinction of the flame of desire. ஓகேங்களா, அந்த டிசைர் வந்து விடுறது தான் நிர்வாணா. அந்த பீப்புள் வில் பி டெல்லிங் ஹீ ஆர் ஷீ அட்டைன்ட் நிர்வாணா. அப்படின்னா எப்போ வந்து ஒருத்தர் நிர்வாணம் அட்டைன் ஆவார் அப்படின்னா, எப்போ வந்து எனக்கு எதுவுமே வேணாம், லைக் அந்த வனப்பிரஸ்தா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க, ஆசிரமா ஸ்டேஜில். பிரம்மச்சாரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சன்னியாசா அப்படின்ற இந்த வனப்பிரஸ்தான்ற ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ரெனன்சியேஷன் ஆஃப் இந்த மெட்டீரியல் லைஃப், இந்த குடும்பம், குட்டி, செல்வம் இதெல்லாம் விட்டுட்டு போகிறது தான். லிட்டரலாக அதுதான் நிர்வாணா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்றது. ஸோ த எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் த ஃப்ளேம் ஆஃப் டிசைர் அப்படின்றது தான் நிர்வாணா இன் புத்திசம். ஸோ சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த நம்ம எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற வரைக்கும் நம்மளும் அந்த ஃபேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது, டிசைரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம என்ன டிசைர் வேணும், நம்ம என்ன ஒரு கோலுக்காக நம்ம படிக்கிறோமோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவுமே அட்வைசபிள். வி கேன் டேக் தீஸ் லெசன்ஸ் ஃப்ரம் டைரக்ட்லி ஃப்ரம் திஸ் புத்திசம் கான்செப்ட்ஸ் ஆர் புத்திஸ்ட் வேல்யூஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து என்சிஆர்டியிலேருந்து டைரெக்டாக கேட்ட கொஷின்ஸ் இஸ் ப்ரெசன்ட் இந்த என்சிஆர்டி. ஓகே, அப்படியே கேட்ட கொஷின் தான், வெரி ஈஸி. சம் புத்திஸ்ட் ராக் கட் கேவ்ஸ் ஆர் கால்டு சைத்யாஸ் வைல் த அதர்ஸ் ஆர் கால்டு விஹாராஸ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம்? ஒன்றும் இல்லை, அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, தேர் ஆர் சம் பிளேசஸ் வேர் தட் மாங்க்ஸ் வில் ரிசைடு, வீடு மாதிரி, சரிங்களா. தேர் ஆர் சம் பிளேசஸ் தட்ஸ் டெசிக்னேட்டட் ஃபார் மெடிடேஷன், ப்ரேயர் ஹால் மாதிரி. ஓகேங்களா, இப்போ வீடு வி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விகாராஸ் வீடு, விச் மீன்ஸ் dwelling place. சைத்யாஸ் ஒன்று ஞாபகம் வச்சுட்டா போதும். சைத்யாஸ் அப்படின்றது பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சைத்யா இஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் while விஹாரா இஸ் த dwelling place ஆஃப் த மாங்க்ஸ். சரிங்களா, இட்ஸ் வெரி சிம்பிள் கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். இப்போ நம்ம வந்து புத்திசம் ரிலேட்டடாக கேட்டதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ ஜெயினிசம் ரிலேட்டடாக எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இட்ஸ் வெரி ஓல்டு கொஷின். இட்ஸ் 2011 கொஷின். The Jain philosophy holds that the world is created and maintained by universal law, universal truth, universal faith, universal soul. The right answer is option A, universal law. There is something called universal law, which is the ஜெயினிசம் வந்து எதை தீர்க்கமாக நம்புகிறாங்க அப்படின்னா, தெர் இஸ் வேர்ல்ட் இஸ் கிரியேட்டட் அண்ட் மெயின்டைன் பை ஒரே ஒரு லா தான், அந்த லா தான் எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி அந்த யூனிவர்சல் லாவை பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆனது தான் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி அவங்க ப்ரப்போன் பண்ணுறது. ஓகே, அடுத்த கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஜெயின் டாக்ட்ரின்? சரிங்களா, இதில் எதெல்லாம் ஜெயின் டாக்ட்ரினுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, த surest வே ஆஃப் annihilating karma is to practice penance. Then every object, even the smallest particle, has a soul. Is correct. Karma is the burn of the soul and must be ended. So இது மூணுமே வரும் ரைட் ஆன்சர். எஸ், தே ஆர் surest way to practice penance. பெனன்ஸ்னால் தவம் இருக்கணும் அப்படின்றத வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல தான் வந்துட்டு புத்திசம் கொஞ்சம் டிஃபர் ஆவாங்க. என்னென்னா, இது வந்து எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ் பற்றி பேசுகிறது ஜெயினிசம். ரொம்ப ரஃபாக அண்டு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேற புத்திசம் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, டேக் அ மிடில் பாத், நாட் திஸ் எக்ஸ்ட்ரீம், இட்ஸ் பெட்டர் டு டேக் அ மிடில் பாத் அப்படின்றத அட்வைஸ் பண்ணுவாங்க. இது இந்த ரெண்டுக்கும் இடையான டிஃப்ரென்ஸ், புத்திசம் அண்ட் ஜெயினிசம். தென் எவ்ரி ஆப்ஜெக்ட் ஈவன் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஆஸ் அ சோல். பட் புத்திசம் வந்துட்டு அந்த இதில் அந்த ஆஸ்பெக்டில் போக மாட்டாங்க. பட் இங்கே எது எப்படி பிலீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவன் திஸ் மார்க்கர் ஆஸ் அ சோல், ஈவன் திஸ் வாட்ச் ஆஸ் அ சோல் அப்படின்றது வந்துட்டு எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆஸ் அ சோல் அப்படின்றத பிலீவ் பண்ணுறது எதுனா ஜெயினிசம். ஓகேங்களா, இதை பற்றியும் பின்னாடி இது அப்படியே இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்பின் ஆஃப் கொஸ்டினாக வந்து 2024-3 வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டின் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். சரிங்களா, அடுத்து பார்ப்போம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 ஆல் தி போ எல்லாமே கரெக்டு. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கொஸ்டின் வந்துட்டு அதோட செகண்ட் ஆப்ஷனோட எலாபரேட்டட் வெர்ஷன்ஸ் தான் இந்த கொஸ்டின். படிப்போம். சோல்ஸ் ஆர் நாட் ஒன்லி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அனிமல் அண்ட் பிளான்ட் லைஃப் பட் ஆல்சோ ஆஃப் ராக்ஸ், running water and many other natural objects not looked on a living by other living religious sects. The above statement reflects one of the core belief of which one of the following religious sects of ancient India? Just now நம்ம பார்த்தோம், every object has a soul அப்படின்னு பிலீவ் பண்ணுறது ஒரு ரிலீஜியன், அது ஜெயினிசம். ஸோ தட்ஸ் வெரி சிம்பிள், ஜெயினிசம் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கொஸ்டின். ஈவன்
நம்ம பேசிக் நாலேஜ் வச்சும் போடலாம். பட் எதுக்கு ஸ்டில் நம்ம வந்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்கியூஸ் மீ எப்படி வந்து அந்த பிவைக்யூலேருந்து டெரைவ் பண்ணி கேட்குறாங்க, அது அப்படியே டைரக்ட் ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றது காட்டுறதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கொஷின். சரிங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் போவோம். இப்போ லிட்ரேச்சர் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் ஹிஸ்ட்ரி கன்சிடர் த ஃபாலோவிங் டெக்ஸ்ட். நெட்டி பக்கர்னா, பரிசிஷ்த பர்வான், அவதான சதகா, திரிசஸ்திலக்ஷணா, மகாபுராணா. இதை படிக்கிறதுக்கே நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து எது வந்துட்டு ஜெயின் டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இது எது ஜெயின் டெக்ஸ்ட்டுன்றதை விட எது வந்து ஜெயின் டெக்ஸ்ட் இல்லை அப்படின்றது ஒரே ரொம்ப ரொம்ப ஈஸியான இது என்னென்னா தேர்ட் ஆப்ஷன், அவாதான சதகா. இதை வந்து நம்ம எங்கேயாவது ஒன்று படிச்சிருப்பீங்க. இட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு புத்திசம். ஓகேங்களா, அவாதனா அப்புறம் இந்த மாதிரி நேம்லேயே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, அவாதனா வராது. தென் நெட்டி பக்கர்னா, அந்த கொஸ்டினும் வந்து அந்த ஆப்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு ஜெயினிசம். மெயினாக நம்ம 3 தூக்கணும் அப்படின்னாலே ஆன்சர் வந்துடும். ஏன்னா இது வந்துட்டு பட் இந்தளவுக்கு நம்ம வந்து எல்லா லிட்ரேச்சரும் படிக்கணுமா அப்படின்றத வந்து கேட்டோன்னா கொஷின் மார்க் தான். அந்தளவுக்கு நம்ம படிக்க தேவையில்ல. பட் பிவைக்குள்ளே கேட்டதுனால இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நெட்டி பக்கர்னா அப்படின்னா அது யார் எழுதுனா, ரிலேட்டட் டு வாட், விச் ரிலீஜியன் அப்படின்றத படிச்சுக்கணும். பரிசிஷ்த பர்வான் அதுன்றத என்ன அப்படின்றத ஆல்ரெடி அவங்களே அது வந்து ஜெயின் டெக்ஸ்ட் தான், அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதும். தென் அவதான சதகாவை மேபி கேட்கலாம். அவதான சதகா மட்டும் எடுத்துகிட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலி தட்ஸ் அ புத்திஸ்ட் டெக்ஸ்ட். சரிங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம படிக்கணும். ஸோ 3 ரிமூவ் பண்ண ஆன்சர் 2 and 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது வந்து அந்த வருஷம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஷின். தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அட்டன் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி எலிமினேட் பண்ண முடியல, என்னால் இந்த அவதான சத்தக்காலாம் வந்துட்டு நான் கேட்கல அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு லீவ் த கொஷின் ஆர் ஸ்கிப் த கொஷின். சரிங்களா, பட் இப்போ போய் வந்து படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே, நம்ம அடுத்த கொஷின் போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2012 கேட்ட கொஷின். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு புத்திசம் தனியாக பார்த்தோம், ஜெயினிசம் தனியாக பார்த்தோம். இந்த கொஷினோட ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து வந்து கேட்டிருந்தாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோவிங் வாஸ் ஆர் வேர் காமன் டு போத் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் அப்படின்னு. ஆப்ஷன் 1, அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் penance and enjoyment, indifference to the authorities of Vedas, denial of the efficacy of the rituals. இந்த அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் penance and enjoyment இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புத்திசம் தான் சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸும் அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் penance and enjoyment இங்கே தான் வந்து ரெண்டும் டிஃபர் ஆவாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஜெயினிசம் எதை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட் penance, ஓகேங்களா, நோ என்ஜாய்மெண்ட். வேறஸ் புத்திசம் என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா டேக் அ மிடில் பாத். ஓகேங்களா, இட்ஸ் நாட் எக்ஸ்ட்ரீம் பெனன்ஸ் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் டைம் ரொம்பவும் என்ஜாய் பண்ணக்கூடாது. லைக் அதுதான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு தேவையானது ஒன்று. ஓகேங்களா, ரொம்பவும் பயந்துட்டேவும் இருக்கக்கூடாது. அதேமாரி ஒரு எக்ஸாம் வந்து ரொம்ப லைட்லியாகவும் எடுத்துக்கூடாது, எவ்வளோ தானே அப்படின்ற மாதிரி எடுத்துக்கூடாது. சேம் ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் சீரியஸ்னஸாக இருக்கணும், சம் அமௌண்ட் ஆஃப் அந்த டெடிக்கேஷன், சம் அமௌண்ட் ஆஃப் என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக ரொம்ப இருந்துடக்கூடாது. சரிங்களா, அதுதான் அந்த இது. ஸோ லெட்ஸ் கம்மிங் பேக் டு த கொஷின். இங்கே தான் வந்துட்டு இது ரெண்டும் காமன் கிடையாது. ஓகேங்களா, ரெண்டும் தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ ஒன்று வராது. நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணிட்டோம்னா தென் போத் ஆர் அட்வைசஸ் தட் காமன் டு போத் புத்திசம் ஜெயினிசம். தட் செகண்ட் ஆப்ஷன், இன்டிஃபரன்ஸ் டு த அத்தாரிட்டிஸ் ஆஃப் வேதாஸ். இஸ் ரெண்டு பேரும் வந்து இன்டிஃபரன்ஸ் டு அதை பற்றி கன்சிடர் பண்ணிக்கல. டெனியல் ஆஃப் த எஃபிகசி ஆஃப் த ரிச்சுவல்ஸ். பட் மெயின் பர்பஸே இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு, இந்த புத்திசம் ஜெயினிசம் வந்ததுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு they were against that rituals, all these things. ஓகேங்களா, அதை எதிர்த்து தான் அந்த ரெண்டு ரிலீஜனுமே வந்து. ஸோ ஆப்ஷன் 2 and 3 இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். 2012 கேட்டிருக்காங்க. எகெயின் ஐ எம் நாட் ஷுர், பட் இன்னொரு வருஷமும் வந்துட்டு இந்த கொஷின் வந்து சேம் கொஷின் வந்து ரிப்பீட் ஆச்சு. தென் வில் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, 2018 கேட்ட கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா the Stanakwasi sect belongs to. We know that Stanakwasi is related to Jainism. இது வந்து அந்த வருஷம் ஒரு அந்த ஸ்தனக்வாசி செக்ட் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த அதனால அந்த கேட்ட கொஸ்டின் 2018. தென் இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அது எப்படி
ஹினாயனா புத்திசம், மகாயானா புத்திசம் பார்த்த மாதிரி ஜெயினிசத்துலேயும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் எடுத்து ஸ்தனக்வாசி செக்ட் என்ன, முகப்பட்டி அப்படின்ற ஒரு செக்ட் இருக்கும். சரிங்களா? அப்புறம் திகம்பராஸ், ஸ்வதம்பராஸ். திகம்பராஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா they won't wear any dress, according to them sky is the cloth, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். வேற ஸ்தனக்வாசி அப்படின்றவங்க பார்த்திங்க அப்படின்னா they will wear the dress. ஓகேங்களா? தென் ஸ்தனக்வாசி will believe that anyone can achieve the liberation, whereas நம்ம திகம்பராஸ் will think that only male can achieve the லிபரேஷன், சால்வேஷன், அந்த மாதிரி சில டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும். தென் அது சார்ந்து ஜெயின் டெம்பிள்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் மவுண்ட் அபு அண்டு நம்ம கர்நாடகா சரவண பெலகுலா, அந்த மாதிரியான ஏரியாஸ், ஈவன் நம்ம சித்தன்னவாசல், அதெல்லாமேட்டு ஜெயின்ஸ் அசோசியேட்டடான பிளேஸ். இங்கே ரொம்ப கம்மி பிளேஸ் தான் இருக்கும், பட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சித்தன்னவாசல்லாம் டைரெக்டாக 2023 கேட்டிருப்பாங்க. இஃப் யூ கோ த்ரூ தோஸ் கொஸ்டின் பேப்பர் யூ வில் கெட் டு நோ. அதை பற்றி டைரெக்டாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் உங்களுக்கு ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்கணும் அப்படின்னா எல்லா கொஸ்டின்ஸும் நான் போடல. இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக, ஸோ தட் யூ வில் கெட் அன் ஐடியா எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இது வந்து 2024 வந்து கேட்ட கொஷின். ஒன் ஆஃப் த மிஸ் பண்ணிட்டேன். இப்போ புத்திஸ்ட் ரிலேட்டடான கொஷின். வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியா, Gautama Buddha was generally known by which of the following epithets? Nayaputta, no. Nayaputta is not the right answers. But Shakyamuni and Tathagata, இது ரெண்டுமே நம்ம வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கௌதம் புத்தாவில் வந்துட்டு புத்தா வந்து அதை பற்றி படிச்சிருப்போம். பட் Nayaputta is not the right answer. If we remove the Nayaputta, we will arrive the answer B 2 and 3. நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா நயப்புட்டானா யார், அவங்கள பற்றி படிச்சுக்கணும். தென் சாக்கியமுனி பற்றி அண்ட் தத்தகதா பற்றி எடுத்து நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போது ஒரு ப்ராடாக வந்து நம்ம புத்திசம், ஜெயினிசம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். தென் இதை ஃபாலோ பண்ணி எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் வந்து நம்ம வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி ஒரு ப்ரொஃபைலிங் பண்ணணும், எப்படி பிவைக்கு வந்து ஆன்சர் எடுக்கணும் அப்படின்றது. தென் இது போக ஒரு 2 கரண்ட் அஃபேர் இருக்குது. 24 வந்து கேட்ட கரண்ட் அஃபேரு, அதையும் வந்து நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாலும் அதை வந்து கோ த்ரூ பண்ணிங்க. திஸ் இஸ் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ப்ராப்பர்ட்டிஸ் இன்க்ளூடட் இன் த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் ரிலீஸ்டு பை யுனெஸ்கோ. சாந்திநிகேதன், ராணி கி வாவ், சேக்ரட் என்செம்பிள் ஆஃப் ஒய்சலாஸ், மகாபோதி டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அட் போத் கயா. ஸோ ஸ்டில் ஐ டூ ரிமெம்பர், இது வந்து டைரெக்டாக அந்த வருஷம் அந்த கரண்ட் அஃபேர். சாந்திநிகேதனை வந்து 41st சைட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சேக்ரட் என்செம்பிள்ஸ் ஆஃப் ஒய்சலாஸ் வந்து 42nd வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. சரிங்களா? இது டைரெக்டாக அவன் பர்டிகுலராக கேட்டிருக்கான். இயர் 2023 கேட்டிருக்கான். இதில் 4மே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் ரிலீஸ்டு பை யுனெஸ்கோவில் இருக்கிறது தான். அதில் சாந்திநிகேதனும் ஒய்சலாஸும் தான் 2023 வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்தாலும் கோ த்ரூ பண்ணி படிச்சுக்கோங்க. த ரைட் ஆன்சர் இஸ் only 2. ஓகேங்களா? தென் நம்ம ஆல்ரெடி இந்த கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் லேட்டஸ்ட் இன்க்ளூஷன் இன் த இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் யுனெஸ்கோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கர்பா டான்ஸ். இதை நம்ம ஆல்ரெடி அந்த கர்பா டான்ஸ் நம்ம பிவைக்கு வைக்கும்போதே பார்த்துட்டோம். பட் இதுதான் வந்து அந்த டைனமிக் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ன்றோட டைனமிசம். யூஸ்வலாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னால் டெம்பிள் பற்றி படிச்சுட்டு இருப்போம். நிதின் சிங்கானியில் கொடுத்தது பெயிண்டிங்கு, டான்ஸு, அதெல்லாமே பார்ப்போம். பட் சம்டைம்ஸ் எப்படி கேட்டுருவான் அப்படின்னா சிம்பிளாக இருக்கிற கரண்ட் அஃபேர் வந்து கேட்டுருவான். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக ஏதாவது டெம்பிளில் நடந்த விஷயங்கள், இல்லை இந்த மாதிரியான ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஏதாவது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி கேட்டலாம். தென் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர் எடுத்து படிங்க. ஏதாவது டெம்பிள் நியூஸில் வந்திருக்கா, இல்லை இன்ஸ்கிரிப்ஷன் ஏதாவது நியூஸில் வந்திருக்கா, இந்த மாதிரி. தென் பெயிண்டிங் ஏதாவது நியூஸில் வந்திருக்கா, அப்படின்லாம் புத்தா, ஜெயினிசம் இது ரிலேட்டடாக ஏதாவது திங்ஸ் வந்து நியூஸில் வந்திருக்கா, ஏதாவது இந்தியா இன்வால்வ் ஆகிற மாதிரி இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் வந்து ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா. ஓகேங்களா? இதெல்லாம் பாருங்கள். தென் ஈவன் நம்ம வந்துட்டு என்ன கொஸ்டின்ஸ்லாம் எடுக்கலாம், லைக் அந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ்லாம் வந்து கொடுத்தாங்க, அதுவுமே ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் வந்து போட்டுக்கலாம். கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்னால் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ரீசெண்டாக 5 லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன 5 லாங்குவேஜஸ் அப்படின்றத வந்து நம்ம எடுத்து படிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும். அது போக நீங்கள் ரெஸ்பெக்ட் டு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்துட்டு வேறு ஏதாவது தீம்ஸ் மாதிரி இப்போ நம்ம பார்த்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு கரண்ட் அஃபேரில்
நீங்கள் எந்த மேகசின் ஃபாலோ பண்ணாலும் என்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலும் அதில் வந்து பிரித்து வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் பேசியிருக்காங்களா, இல்லை நியூஸ் பேப்பரில் பாருங்கள், நியூஸ் பேப்பரில் வந்திருந்தால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ in short, in a nutshell, with respect to art and culture, we have reached the conclusive session. ஆல்மோஸ்ட் ஒரு எண்ட் பார்ட்டுக்கு வந்து வந்துவிட்டோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டெம்பிள், ஆர்கிடெக்சர், பெயிண்டிங், டான்ஸ் அண்டு புத்திசம் அண்டு ஜெயினிசம் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் லைக் இந்த மாதிரி லிஸ்ட்டில் ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை தீர படித்து வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 95லேருந்து கொஷின்ஸ் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ 2025 வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்றதை பாருங்கள். 26ஓட கரண்ட் அஃபேர்ஸும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆட் பண்ணிட்டு அதை மட்டுமே ரிவிஷன் பண்ணிகிட்ருங்க. ரொம்ப தெரியாத இடத்த பற்றி நீங்கள் தெரிஞ்சு அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இது பண்ண வேணாம். நாம் இப்போ எது வரையும் கவர் பண்ணமோ அந்த தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பேசிக் புக்ஸ் என்சிஆர்டி அது போதும். தென் ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியாவில் அந்த டைனஸ்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரிலேட்டட் கொஷின்ஸு அந்த கண்டென்ட்டை அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே மோர் தென் எனஃப். ஸோ ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்பவுமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா, இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாவும் கூட. நம்ம பிவைக்கு கொஞ்சம் கம்மியான எஃபோர்ட்ஸ் போட்டு நிறையா மார்க் எடுக்கக்கூடிய ஏரியா வந்துட்டு ஒன் ஆஃப் த ஏரியா ஆர்ட் அண்ட் கல்ச்சர். சரிங்களா? ஸோ இதை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நாம் நெக்ஸ்ட் செஷனில் வந்துட்டு மாடர்ன் ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.